வெறும் மசாலா காட்டுறாங்க, கறி குழம்பு காட்டுறாங்க, வேறு சாம்பார் ரசம் அதெல்லாம் காட்ட மாட்டேன்றாங்கன்னு சொன்னாங்க. அதனால் இப்போ வந்து கீரை வாங்கி வந்திருக்கிறேன், புளிச்சி கீரை. இதெல்லாம் அப்பா அம்மா இருக்க சொல்ல எனக்கு காட்டினாங்க எப்படி செய்யணும் வேறு. இப்போ கிள்ளி போட்டுட்டு அது ஒரு தொக்கு பண்ணி கொடுக்க போகிறேன், ஐயாக்கும் கொடுத்து அனுப்ப போகிறேன். இது வந்து நல்லா சோறு வந்து கேட்கும். நீங்கள் கேட்ட பகடா குழம்பும் செய்ய போகிறேன். அதை வந்து எப்படி செய்யணும்னு நான் காட்ட போகிறேன். ஆனால் சோறு அதிகமாக வாங்கும், எங்களாண்ட அரிசி அவ்வளோ கிடையாது, ரேஷன் அரிசி தான் நாங்கள் போட்டு சாப்பிட்றது. அப்போ இன்னைக்கு வந்து புளிச்சக்கீரை வச்சு இது புளிச்சக்கீரை வந்து உடம்புக்கு நல்லது. எவ்வளோ புளிப்பு சாப்பிட்றோமோ அவ்வளோ உடம்பு ஏறும், அவ்வளோ வந்து ரத்தம் வாட்டமாக இருக்கும். கீரையும் சரி கறியும் சரி, குழந்தைங்களுக்கு கீரை இந்த மீன் முட்டை எல்லாம் கொடுக்கறதுனால தான் கொஞ்சம் வந்து வெயிட்டாக இருக்கும். அது கொடுக்கறதுனால குழந்தைங்க வந்து சொத்தை மாதிரி இருக்குது, நடக்காதே இருக்குது, பேசாதே இருக்குது, செய்யறது இருக்குது. எல்லாரும் என்ன நம்புறாங்க, ஐயா எல்லாம் நம்புறாங்க. என்னை பார்த்து எந்த ஊர்ல பார்த்த கூட செம்பக்கம், மடத்தூர், நம்ம ஆலத்தூர் கம்பெனி எல்லாம் எங்க போனா கூட நீ தான் யூடியூப்ல வர நல்லா பேசுறப்பா, நல்லா செய்யறன்னு கேக்குறாங்க. அதனால இது பாரு இன்னைக்கு வாங்கி வந்து நான்வெஜ் இல்ல வெஜ் இன்னைக்கு. ஆமா, புளிச்சக்கீரை வச்சு ஒரு புளிச்சக்கீரை நான் போட்டு காட்ட போறேன். ஓகே, வேற பாக்குறவங்களுக்கு வந்து தண்ணி எரிங்கிடும், நாக்குல தண்ணி வரும், அந்த மாதிரி போட போறேன். ஓகே, நம்ம சூப்பர் மார்க்கெட்ல இருந்து வாங்கி வந்திருக்கிறேன். ஒன்னு வந்து விவசாயி வந்து போடல ஒன்னு கீரை, அதனால சூப்பர் மார்க்கெட்ல வந்து இது வந்து 30 ரூபா ஒரு கத்தை. அது வந்து 30 ரூபா போட்டதுனால 2 கத்தை வாங்கி வந்திருக்கிறேன். இதுல கடிஞ்சி வந்து எதுவுமே சேர்க்க கூடாது, இது மட்டும் நம்ம மசாலா போட்டு அரைச்சி செய்யும்போது சொல்லலாம். சரி ஐயா, சரி, ஓகே, பாக்கலாம் ஐயா, பாக்கலாம். இது காட்டதா போறேன் நானு. நான் காட்டுறதெல்லாம் நெஜ்மேலதான் காட்டுவேன். பொய் சொல்லக்கூடாது, உண்மை சொல்லக்கூடாது. கேட்டி வாங்கி சாப்பிடலாம், ஆனா பொய் சொல்லக்கூடாது. பொய் சொன்னா அது என்னக்குமே செல்லாது. இது அதான் உங்களுக்கு அப்பா அம்மா வந்து எதுலன்னா கருவாடுல வேற வேற குழம்புல போட்டு காட்டுவாங்க. இது வந்து நல்லா அருமையா இருக்கும். நம்ம கீரை கூட வந்து கேக்குற மாதிரி தான் இருக்குது. செஞ்சு பார்த்தலாமா? செஞ்சு உங்களுக்கு காட்டுறேன். எங்க மசாலா போட்டு அப்படி அரைச்சி ஊறுக்க மாதிரி பண்றேன். வேற லெவல்ல இருக்கும். ஆனா அது இது வந்து வேஸ்ட் ஆகாது. ஊறுக்க பண்ணிட்டா வேஸ்ட் ஆகாது, குழம்பு பண்ணதான் வேஸ்ட் ஆகிடும். இது வந்து அரிசி நம்ம ஊறுக்க டப்பி மாதிரி போட்டு வச்சுக்கினா சுடுசோறுல போட்டு சாப்பிட்டா நம்ம அருமையா இருக்கும். அவ்வளவுதான். பாக்கலாம் ஐயா, பாக்கலாம். சரி ஐயா. ஐயா எல்லாரும் வந்து நேத்துல இருந்து பாத்துக்கின்னு இருக்கிறாங்க, என்ன உன் வீடியோ வரலன்னு வந்து கேக்குறாங்க. எல்லா மக்கள் பாத்தி சொல்றாங்க, என்ன போச்சு நீ கேக்குறாங்க. ஆமா, நான் சொன்னேன் ஐயா மயனால ஒண்ணும் போட முடியல, இல்ல ஒண்ணு இல்ல. நம்ம சிலிண்டர் வாங்கலாம்னு பார்த்து கூட 1000 ரூபாய் இருக்கணும், கையில வருமானம்க்கு சரியா கிடையாது. அதனாலதான் சிலிண்டருக்கு போன் பண்ணேன். 3 நாள் கழிச்சு ஏத்தந்து போடுறேன்னு சொன்னாரு, ஒன்னும் வர காணோம். கையில என்ன பொருள் எடுத்துட்டீங்க? என்ன விசேஷம்? கீரையில வந்து புளிச்சி கீரையில வந்து தொக்கு, அது வந்து ஆந்திராக்கார் சாப்பிடற மாதிரி இருக்கும். அது பண்ணி நம்ம டப்பில வச்சா வேற லெவல்ல இருக்கும். சுட சோறுக்கு குழந்தைங்களுக்கு போட்டு சாப்பிட்டா வச்சா நல்லா இருக்கும். ஆனா இப்ப பனி இருக்கிறதுனால வந்து இப்ப குடுக்கூடாது தான். முதல்ல மொழி எடுத்துக்கிறேன். ஏன் கலர் மாறினாலும் இவர் கலர் மாற மாட்டேன்றாரு. உலக எங்க வாங்கினீங்க? உலக ஐயா இது வந்து ஆதி காலத்துல இருந்து கிடைச்சது. ஒரு சிஸ்டர் வந்து கேட்டே இருக்காங்க, உரல் எங்க வாங்கினீங்க? அது இது வந்து எங்க கிடைக்குது ஐயா? இது உரல் வந்து பய மாடல்ல தான் வச்சிருப்பாங்க. ஆமா, பய வீட்டுல இருப்பாங்க, நம்ம தெரிஞ்சவங்க கிஃப்ட்கார கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து நெல் இடிக்கிறது அது இடிக்க சொல்ல நாங்க கேட்டு வாங்குவோம். ஏமா குடும்பம் எதனா மருந்து இருந்து இடிக்கிறது கேட்போம். என்ன மருந்துன்னா படை மருந்து, அதெல்லாம் நாங்க வந்து தாயாகியா இடிக்கிறதுக்கு வாங்கி வச்சிருந்தேன். கல் வந்து எங்க கிடைக்கும்? மகாபலிபுரத்துல கிடைக்கும். கல் வந்து நம்ம ரிட்டர்ன் கொடுத்த கூட செய்வாங்க ஐயா, மகாபலிபுரத்துல கூட செய்வாங்க, எங்க கொடுத்த கூட செய்வாங்க. இது வந்து கிரைண்டர்ல வர கல், கிரைண்டர்ல வர்றது. இதோட சின்னது பெருசு அதெல்லாம் வரும். ஆமா, இதை வந்து அப்படியே போட்டுறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்க, அது மேல வந்து ஆணி இருக்கும், 3 ஆணி இருக்கும். அதை நம்ம மொல்லமா தட்டி எடுத்துட்டு நம்ம எடுத்துக்கிறது தான். ஓகே, பாருங்க சிஸ்டர், நீ கேட்டே இருந்தீங்க. கல்லு வந்து கிரைண்டர்ல இருந்து வருது, கிடைக்காது. வீட்டுல கிரைண்டர் இருந்தாக்க அதை உடச்சு எடுத்துங்க. ஆமா, கிரைண்டர் இருந்தா அதுல இருக்கும். ஓகே ஓகே. நீங்க வந்து தாத்தா ஹெல்ப் பண்றாரு, வறுத்து தராரா? நீங்க எனக்கு வந்து அவர் பாக்குறாரு, நீங்க மசாலா நான் சொல்லி அவருக்கு கொடுக்குறேன். அதாவது சூத்திரத்தை சொல்ல அவர் கிண்டாரா? ஆமா. ஓகே. இப்ப வந்து அந்த வானல் வச்சு அது இருக்கிற மசாலா கொஞ்சம் அறுத்து போட்டு கொஞ்சம் கிராவி கொடுத்துட்டு
அப்படி வறுத்தி மேல போட்டா கொஞ்சம் நசுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே. வேலை நம்மளுக்கு கொஞ்சம் முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஆமா, அதனாலதான் தாத்தாக்கு நான் கத்து கொடுத்துருக்கேன். தாத்தா கத்து கொடுத்துருக்கீங்களா? ஆமா, மெட்ரஸ் வரைக்கும் அவர் வந்து செஞ்சு கொடுத்தாரு. ஐயா மாஸ்டர் சொன்ன மாதிரி செய்யுங்க. நான் மாஸ்டர் சொன்னா அவர் கேப்பாரா? ஆமா. ஆனா என் மசாலா எங்க இருந்தாலும் தாத்தாக்கு இட்லி வந்துருது. ஆமா. இப்ப காஞ்ச மிளகா போட்டுருக்காரு. கொஞ்சம் வந்து சூடு பண்ற மாதிரி இருக்கும். வந்து அந்த காஞ்ச மிளகா கொஞ்சம் ஃப்ரை பண்ணி இதுல போட்டா இன்னும் கொஞ்சம் கேக்குற மாதிரி இருக்கும். இது வந்து சோம்பு வந்து வரக்கூடாது. சோம்பு வரக்கூடாது ஐயா, இது பச்சைதான் இருக்கணும். ஆமா, இது காஞ்சது தான். இடிக்கிறனால சோம்பு வந்து அது வாசனை கம 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 கமனி கொடுக்கும். ஓகே ஓகே. அது தனியாவும் மிளகா மட்டும் வறுத்து. ஆமா. அப்பா வாசனை தூக்குறப்பா. நீங்க வந்து ஃப்ரை பண்ணா கொஞ்சம் வாசனை நல்லா பயங்கரமா வருது இல்ல? ஆமா. சும்மா சூடு போட்டு இது கொஞ்சம் ஆறப்பட்ட கொடுத்தா நல்லா இருக்கும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் நசுக்கும். காஞ்ச மிளகா இருக்குதுல கொஞ்சம் டேஸ்ட் வரும். அடுத்தது இந்த மொழி இடிச்சிட்டு இந்த தனியாவும் நம்ம காஞ்ச மிளகா கொஞ்சம் வறுத்துட்டு உள்ள போட்டு வேண்டியதான். உப்பு ஐயா, உப்பு தேவைக்கு உப்பு போட்டுக்கணும். நம்ம கோயம்புல உப்பு காட்டக்கூடாது. உப்புல போடக்கூடாது. ஆமா, மசாலால முடிஞ்சு போடணும். நம்ம அதெல்லாம் அரைச்சி போட்டியாச்சு. இப்ப வந்து பெரிய சோம்பு. இந்த பெரிய சோம்பு வந்து எதுக்கு கேக்குதுன்னா நம்ம உடம்புக்கு வந்து ஹீட்டா இருக்குதுல்ல, அது கூலிங் பண்றதுக்கு. சில பேர் வந்து சூப் பண்ணி சாப்பிடுவாங்க, சில பேர் மசாலா போட்டு சாப்பிடுவாங்க. இதனால அந்த பெரிய சோம்பு போட்டா அங்க வந்து வாயு இருந்தா கூட கழிஞ்சு போடும். இது பூண்டு சீரகம் எல்லாம் வச்சு ரசம் பண்ணுவாங்க. நான் மசாலா போடுறேன், அது மேல தூர மாதிரி போடணும். நிறைய பேர் கேக்குறாங்க, ஐயா என்ன பார்த்து நீ மசாலா காரன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு ஆனா கொடுக்க மாட்டேன்றிய. நிறைய பேர் கேக்குறதுனால வந்து இருக்குது. அது ஒரு நாள் கூட போலன்னு கூட வந்து தண்டல்காரு ஒரு நாளுக்கு 500 ரூபாய் நான் கட்டுறேன். வீட்டுக்கு ஒரு 300 ரூபாய் சாப்பாடு தண்ணிக்கு, இல்லன்னா பிள்ளைங்களுக்கு யாரும் நமக்கு கொடுப்பாங்க. அதனாலதான் நான் பாக்குறேன். இதுக்குன்னு ஒரு தொழில் வந்துருதுன்னா நம்ம செய்யலாம். போட்டு கொஞ்சம் மழை காலம் போட்டோம். இந்த மழை நாள் கொஞ்சம் போகட்டும். 3 நாள் சாப்பாடு தண்ணி இல்லாத ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆமா, அந்த நேரத்துல கேஸ் வரல. இந்த நேரத்துல வந்து போன் பண்ணாரு, சாயந்தரம் வருதான் கேஸ். மழை போன பிறகு வருதா? ஆமா, மழை போனதுக்கு அப்புறம் என்ன திக்காது. உசூர் போயிட்டா அது அப்புறம் அந்த பணம் வந்து என்ன பண்ண போகுது, அந்த நகை வந்து என்ன பண்ண போகுது, இல்ல நம்ம குடும்பம் வந்து என்ன பண்ண போகுது சொல்லு. அதே மாதிரிதான். அது எப்படின்னா இருக்கும்போது வந்து சொல்லுவாங்க, அப்பா அம்மா இருக்கும்போது நீ சாவோ நீ போவோ நீ எப்படி இருக்கிற இந்த மாதிரி எல்லாம் எங்களுக்கு தாக்கா இருக்கிறீங்கன்னு கேட்பாங்க. டக்குன்னு ஐயா அவங்க வீட்டுல எதுன்னு ஒண்ணு நடந்து போச்சுன்னா, ஐயோ எங்க அப்பா போயிட்டாரு, எங்க மம்மி போயிட்டாரு, கடைசியில தான் அவங்களுக்கு ஃபீலிங் தெரியும். இதோட மசாலா நம்ம சாப்பிட்டோமே, எங்க அப்பா அம்மா வைக்கிற கோயம்பு வேற விதமே, எங்க பொண்டாட்டி போட்டு என்னென்ன கோயம்பு போட்டு கொடுக்குறாங்கன்னு தெரியலையேன்னு கேக்குறாங்க. போன பிறகுதான் அந்த அருமை தெரியல. அந்த அருமை பின்னலதான் தெரியும். முன்ன தெரியாது என்னைக்குமே யாருக்குமே. வெங்காயமா? ஆமாயா, இப்ப வெங்காயம் போட போறேன். இப்ப கலர் மாறணும்ல. आटा तो गंभीर बुजुर्ग और मारसू கலர் மாறிச்சா? ஆமா சார், இப்ப எம்ஜிஆர் கலர் மாற போகுது பாரு. எல்லாரும் பாக்குறாங்க தான், பாக்குறதுக்கு எச்ச வெளியே வர மாதிரி இருக்குது. ஆனா அவங்க கையில கிடைக்க மாட்டேங்குது. ஆமா, எப்படிதான் இருக்கும்னு அவர் வந்து யோசிக்கிறாங்க. கண்டிப்பா நான் போட்டு காட்டுவேன். கண்டிப்பா அவங்களுக்கும் மசாலா நான் அரிப்பேன். ஆமா, கொஞ்சம் போட்டு இந்த மழை நாள் போட்டுன்னு பாக்குறேன். மசாலா ரெடி எடுத்து குழம்பு தானா? ஆமாயா, வந்து தொக்கு அது 2 போட்டு காட்ட போறேன். எல்லாம் கறி 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 பாத்தி அவங்களுக்கும் நாக்கு ஊறி போச்சு. அதனால இது வேற ஆயிட்டோம். கறி சாப்பிடுறவங்க அது சாப்பிடட்டும், கறி இல்லாத மசாலா சாப்பிடுறவங்க இதோ காட்டுறேன்.
ஓகே, எல்லாம் மக்கள் கறி குழம்பு செஞ்சு செஞ்சு சாப்பிட்டு போர் போர் அடிச்சு போச்சு இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு வந்து கீரை தொக்கு. கீரை தொக்கு? ஆமா. என்ன கீரை? புளிச்சி கீரை. புளிச்சி கீரை தொக்கு. ஆமா. உங்க ஸ்டைல்ல மசாலா போட்டு எங்க ஸ்டைல்ல பண்ண போறோம். ஓகே ஓகே ஓகே. அப்படியே எண்ணெய் கொஞ்சம் விடணும். இதுல வந்து தண்ணி கிண்ணி எதுவுமே சேர்க்க கூடாது. ஆமா. இப்போ அந்த புளிச்சிக்கிற துவையல்ல தண்ணி ஆட் பண்ண கூடாது. ஆமா, ஆட் பண்ண கூடாது. ஓகே ஓகே. நம்ம மசாலா தானா? நம்ம மசாலா தான். எங்க மசாலால எவ்வளவு விதம் வருதுன்னு காட்டுறேன். முத இன்னைக்கு தான் நம்ம வந்து வெஜ்ஜி இது வந்து கவுசி சாப்பிடாத இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு மட்டும். இதெல்லாம் நீங்க அப்பப்ப செஞ்சு சாப்பிடுவீங்களா? எப்படி எப்பாச்சும் சாப்பிடுவோம் சார், சாப்பிடுவோம். அதாவது ஒரு சீசன் வந்தா செய்வோம். கீரைக்கு ஒரு சீசன் வரும். அப்படியே மாதிரி வந்து பகடைக்கு தினமும் பண்ணுவோம். கீரைன்னா அந்த டைமுக்கு கிடைச்சதான். ஆமா, கிடைக்கலன்னு பண்ண முடியாது. அடுப்பு பயங்கரமா எரியுது. அடுப்பு ஒண்ணு கொஞ்ச நேரத்துல கேட்கும், நம்ம பேச்சு கேட்கும். இப்பதான் அவரு கொஞ்சம் சூடு பிடிக்கிறாரு. ஏன்னா இவ்வளவு நேரம் எங்க போனப்பான்னு கேட்டது, நம்ம சமைச்சுக்கின்னு இருந்தமான்னு கேட்டேன் அந்த அடுப்புக்கு. அடுப்பு பேசுவீங்களா? ஆமா, நான் பேசுவேன். ஏமா, இன்னைக்கு நான் பசுவோட வந்திருக்கிறேன், கொஞ்சம் சீக்கிரமா என்ன முடிச்சு கொடுத்துட்டா இன்னைக்கு சாப்பிட்டு உனக்கு நல்ல இந்த சோப் போட மாட்டேன், ரன்னிங் சோப் போட்டு இப்ப வர ரன்னிங் சோப் போட்டு கை விடுவேன் சொல்லுவேன். அப்படியாப்பா, நான் சரிப்பா நான் பாக்குறேன்னு சொல்லுவேன். இது கீரை நல்லா கைவிட்டு சுத்தமா வச்சுக்கணும். இப்ப என்ன சூடான உடனே கீரை அள்ளி போடணும். இது ஊர்க்க மாதிரி வச்சுக்கலாம், ஆந்திரா பச்சடி ஊர்க்க மாதிரி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜ்ல கூட வேணாம், நம்ம உள்ள வச்சிருந்தா கூட ஒண்ணும் ஆகாது. கை வைக்காதே இருக்கணும். இதுல எண்ணெய் நம்ம இது வந்து தண்ணி கிண்ணி ஒண்ணும் போடக்கூடாது, அதே வதக்கிவிடும். இதோ தண்ணி வந்து கொஞ்சம் வதக்கின உடனே கெட்டியமாய் போடும். இது 2 கத்தைன்னு சொல்ல முடியல என்னால. சின்ன கத்தை. ஆமா, சின்ன கத்தை தான். 30 ரூபாய் ஒரு கத்தை வாங்கிட்டாங்க. ஆமா. கீரையில வந்து கொஞ்சம் சிறுவா இப்ப பிஞ்சில அறுத்துக்கிறாங்க. ஆமா, பிஞ்சு அறுத்துக்காங்க. விற்பனைனால சீக்கிரமா முடிச்சிடுறாங்க. இது எங்க வாங்க சொல்லல, வீச இருக்கும். ஒரு கத்தை பிரிச்சு அறுக்கிறவருக்கும் இந்த குண்டை ஃபுல்லா வரும் ஆயிடுச்சுனா. அதுதான் 20 ரூபாய் கொடுப்போம். இப்ப இந்த 2 கத்தைக்கு 30 ரூபாய் எனக்கு நம்பவும் முடியல. இது என்ன கலர் இருக்குதுப்பா? 2 கத்தை 60 ரூபாய். 60 ரூபாய். இது ஒரு கீரை இல்ல உள்ள. ஆமா, எல்லாம் வந்து வேக வச்சிடணும். இதுல வந்து தண்ணி கிண்ணி எதுவுமே சேர்க்க கூடாது. இது ஊர்க்க மாதிரி நாங்களும் செஞ்சிருக்கோம். ஆனா இந்த மாதிரி மசாலா போட்டு செய்யல. இந்த மசாலா போட்டோம்னா அருமையா தூக்கிடும். ஆமா, இது டப்பில கூட வச்சிருந்து வெளியே போறவங்க சாப்பிடலாம். அப்படியே கிடையாது இருக்கும். அதுல வந்து அந்த சுடுசோர்லயோ இட்லிலயோ இல்ல நாஷ்டாலயோ நாங்க தொட்டு சாப்பிட்டோம்னா அருமையா இருக்கும். கரண்டில தான் போட்டு சின்னது கரண்டி போட்டு யூஸ் பண்ணணும். கை வைக்க கூடாது. கை வச்சா கெட்டுரும். ஆமா. இப்ப வதக்கி போச்சு நம்ம மசாலா. அப்படியே மேல தூவிக்கணும் வரும். காரம் சாப்பிடுறாங்க கொஞ்சம் பார்த்து போடலாம். காரம் திட்டம் ஒண்ணுன்றது கம்மியா போடுறேன் நான். போட்டி நல்லா கிண்டணும். ஆமா, அந்த மசாலா கேக்குது பாரு. இப்போ முன்ன பாக்குறதுக்கு இன்னும் பாக்குறதுக்கு வித்தியாசம் வேற இருக்கும். இது கடி அது மாதிரி ஆகிவிடும். இது காரம் கம்மியா போட்டுருக்கேன் நானு. காரம் கேக்குறவங்க காரம் கொஞ்சம் அதிகமா போட்டுக்கலாம். சாப்பிடுறவங்க மட்டும் இல்ல, பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் யூஸ் பண்றதுக்கு இருந்தா காரம் கம்மி. இப்ப வந்து நீங்க போட்டுற காரம் ரொம்ப ஜாஸ்தியா கம்மி தான். இல்லன்னா இது கலர் மாறிடும்.
இப்ப பாக்கிறதுக்கு எப்படி இருக்குது பார், சும்மா சட்னி ஊறுக்க மாதிரி இருக்கும். இதுதான் தெலுங்கு நாட்டு சட்னின்னு சொல்லுவாங்க. அவங்க பச்சடி வேற, நம்ம பச்சடி வேற. கோங்குரா சட்னி. ஆமா, கோங்கா சட்னி. கோங்குரா சட்னி. கோங்குரா சட்னி சொல்லுவாங்க. அவங்க எண்ணெய் அதிகமா விடுவாங்க, அதிகமா விடுவாங்க. நம்ம வந்து திட்டமா சாப்பிடணும். தொடுப்பாடு பாரு தூர் நகலி. இப்ப வந்து நம்ம கடிற பானை, இந்த பானை இங்க வைக்கிறேன் பார். மத்த போல இது எல்லாருக்கும் மக்கள் முன்னெல்லாம் இதுலதான் சாப்பிடுவாங்க. செட்டி, கல்சட்டி, கல்சட்டி, மண் சட்டின்னு சொல்லுவாங்க. மண் சட்டி. అక్కడ కావాలి. இது கொஞ்சம் சூடா இருக்குல்ல, அந்த சூடுல வந்து கொஞ்சம் தேய்ச்சிடணும். ஆமா, எனக்கு அது மெய்யாது இல்ல, மெய்யாது. மாதிரி அந்த கீரையை வந்து மிக்ஸில அரைக்காதீங்க. நீ மிக்ஸில போடக்கூடாது, செட்டில தான் அரைக்கணும். டேஸ்ட் செட்டில எவ்வளவு போடுறோமோ அவ்வளவு வந்து மிஷின் மாதிரியா இருக்கும். ஏன்னா நம்ம வச்சுக்கிட்டோம்ல. ஆமா. இப்ப வந்து அரைச்சிட்டோம்ல. ஓகே, இப்போ என்ன பண்ணனும்? இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி தாளிச்சு பூண்டு போட்டு அப்படியே வதக்கி எடுக்கணும். ஓஹோ, வெளியே வருவாரு. இதுல வந்து சூடு அதிகமா கொடுக்கக்கூடாது. இந்த கீரையில வந்து சூடு அதிகமா கொடுக்கக்கூடாது. அது தீஞ்ச வாசனை மாதிரி வரும். ஓ, அப்படியே? ஆமா, சூடு அதிகமா கொடுக்கக்கூடாது. எவ்வளவு லைட்டா கொடுக்குறோமோ மிதமான சூடு, அப்படியே விதமான மாதிரி இருக்கும். மிதமான சூட்ல வதக்கணும். ஆமா, அதிகமா கொடுத்தா தீஞ்சிடும். அந்த மசாலா வந்து வாசனை வர மாதிரி இருக்கும். லைட்டா எண்ணெய் போதும். இப்ப நம்ம கடுகு. ஓகே, அந்த கடுகு வந்து இப்ப சூடானவன என்ன வேணா போட்டுடணும். ஓகே, அதுல பருப்பு ஓகே. என்னென்ன பொண்ணு இப்போ அதில் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் கடுகு போட்டீங்க. எண்ணெய் கடுகு போட்டேன். ஓகே, அப்படியே பூண்டு, நம்ம கருவேப்பிலை. ஓகே ஓகே. இது சூடு வந்து ரொம்ப பண்ணக்கூடாது, மிதமான சூடு. ஆமா, மிதமான சூடு. ஏன்னா தீஞ்சு போடும், தீய வாசனையே வரக்கூடாது. இப்ப முன்ன கடு போட்டுக்கிறோம்ல, இப்ப கடு உடைஞ்ச உடனே பூண்டு, கருவேப்பிலை. ஏன்னா நம்ம சட்னில அந்த பூண்டு தேடணும், அந்த கருவேப்பிலும் அது வந்து நம்ம சட்னி மாதிரி தெரியணும். ஆமா, அப்படியே நசுக்க மாட்டீங்க, அப்படியே தான் நசுக்க கூடாது. நசுக்கனா அது வாசனை வேற லெவல் ஆகிடும். பூண்டு இருந்ததா பாக்குறதுக்கு அந்த சட்னி வாரி வைக்கிற மாதிரி இருக்கும். நசுக்காம போடணும். ஆமா, நசுக்காத போடணும். நம்ம உரிச்சுதான் போடணும். இப்போ நம்ம அரைச்சது அப்படியே உண்ணு எண்ணெயில. அது வந்து கள்ளி முதல்ல வச்சு சாப்பிடுவாங்க. இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி உண்டி ஆட்டுவாங்க. ரெடி ஆச்சா கீரை? ஐயா, கீரை ரெடி ஆகி போச்சு. நான் தொக்கும் பண்ணிட்டேன். இதுதான் வந்து நம்ம இது புளிச்சி கீரை தொக்கு. ஆமா, கோங்குரா சட்னி. கோங்குரா சட்னி சொல்லுவாங்க ஆந்திரால. அவங்க வந்து பச்சை மிளகா போட்டு செய்வாங்க. நாங்க வந்து காஞ்ச மிளகா நம்ம மசாலா போட்டு செஞ்சிருக்கிறேன். இது கொஞ்சம் ஆறட்டும். நான் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறேன். உங்களுக்கே எப்படி எச்ச வருதுன்னு பார். இது கொஞ்சம் ஆற விடணும். ரைஸ் போட்டா இது மாதிரி போடணும். எந்த ஹோட்டலும் சரி, மக்கள் வந்தாலும் சரி.
புளிச்சி கீரை. இது வந்து 3-4 பேருக்கும் அடிக்கும். ஐயா சாப்பிட்டு பார்த்து எனக்கு சொல்லட்டும். நான் வந்து ஏற்கனவே சாப்பிட்டுருக்கேன் அந்த புளிச்சக்கீரை வீட்டுல செஞ்சிருக்காங்க. ஆமாய்யா. ஆனா இது வந்து உன் அம்மா கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துக்க மாட்டாங்க. ஐயா நீங்க சாப்பிட்டு பார்த்து அப்புறமா சொல்லுங்க. இந்த ரஞ்சன் வேற வேற விதத்துல அடிப்பாங்க. இந்த ஊர்ல யார் பேரும் ரஞ்சித் கிடையாது. மிஸ்டர் ரஞ்சித் என் பேர் தான். ஒன்னு எம்ஜிஆர் இருக்குது, ஒன்னு வந்து என் கடை இருக்குது. அதாவது அப்படியே பார்க்கும்போது உப்பா இருந்தது. இப்ப சாப்பாடுல சாப்பிடும்போது ஐயா வெறும் சாப்பிட்டா உப்பு தெரியும். அந்த டேஸ்ட் இப்ப அந்த டேஸ்ட் மறந்து போச்சு. பகோடா டேஸ்ட் இருந்தது, அந்த டேஸ்ட் மறந்து போச்சு. இதுதான் வேற டேஸ்ட் எடுக்க மாதிரி இருக்கும். உண்மையிலே சும்மா ஒரு புகழ்ச்சிக்காக சொல்லணும்னு நினைச்சுக்காதீங்க. உண்மையிலே வந்து இதெல்லாம் அந்த மாதிரிலாம் சாப்பிட்டதே கிடையாது. டேஸ்டா சாப்பிட்டுருக்கோம் வீட்டுல. பட் இதுதான் அந்த மசாலா. இது சாப்பிட்டு போய் அங்க சண்டை வாங்க போறீங்களா சார்? அது வேறையா? சண்டை எல்லாம் கிடையாது சார். ஆனா கம்மியா சாப்பிடுறோம். மசாலா வந்து நான் மசாலா இப்ப கம்மியா போட்டுக்கிறேன். அதாவது நான் சாப்பிட போறேன்றதான் கம்மியா போட்டுருக்கேன். பட் சூப்பரா இருக்கு. எங்க வீட்டுக்காரமாக்கு ஏன் இட்டு போறேன்னா மசாலா குழம்புனால விட மாட்டேன்றாங்க. வேற ஒருத்தருக்கு செஞ்சு குடுத்துருவாங்கன்னு சொல்லி அது பயப்படுது. அப்படியா? ஆமா கொஞ்சம் போல மசாலா எப்படி இருக்கும்? நம்ம தூக்குது சந்திர செஞ்சு சாப்பிடுங்க. ஐயா ஒரு 300-400 ரூபாய் செலவு ஆகும். ஆமா 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 பாக்குறேன் டக்குனு கேட்டுறாதீங்க. அப்ப கேக்குறவங்க எல்லாம் நம்ம கேட்பாங்க என்கிட்ட. இது பார் எல்லாம் கேட்டு நம்ம மசாலா வாங்கி போதும் நீங்களே செஞ்சு சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. ஆமா இதெல்லாம் வந்து செய்யறது ரொம்ப டைம் ஆச்சு. நானே இன்னைக்கு பார்த்தேன். அதனால வந்து ரொம்ப ரிஸ்க் தான் ஜாஸ்தி. அப்படியும் மீறி உங்களுக்கு சட்னி வேணும் அப்படின்னாக்கா ஆமா அது வந்து நாங்க என்ன பார்த்து எங்க பார்த்தேன்னு சொல்றாங்க. நீ எம்ஜிஆர் தான், உன்னை பிடிக்க முடியல. ஐயா நம்ம சாப்பிடறதுக்கு நீ இன்னும் சாப்பிட்டு தான் இருப்ப. கொஞ்சம் சோறு கொஞ்சமா சார் உப்பெல்லாம் கட்டுறதுல சூப்பரா இருக்கு. இது ரேஸ் மாதிரி இருக்கும் நம்மளாண்ட. ஓகே கோங்குரா சட்னி ஆந்திரா கூட கெட்டி போச்சு ஐயா. இந்த மசாலா கெடிக்கல வீட்டுல போய் சண்டை கிட்ட போடாதீங்க. யாரும் நீங்க வந்துருங்க, நான் ரெடி பண்ணி கொடுத்துறேன். முதல்ல என்ன பண்ணது ஒரு டப்பால போட்டு இது குடுத்துருங்க. சரி ஐயா பிள்ளை. ஓகே இது வந்து நான் அடுத்து நானே எடுத்து போறேன் வீட்டுக்கு. ஆமா ஓகே தரேன். ஓகே சூப்பர் தரேன். ஓகே சார் கட் பண்ணிடலாமா? என்னைக்கு இருந்தாலும் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. என் மக்கள் என்னைக்கு என்ன விட மாட்டாங்க. என்னைக்கு நான் ஜெயிக்கிறேன் தான். ஐயா இது வந்து நீங்க சண்டை வீட்டுக்கார மேல போய் கேப்பீங்க. நான் சாப்பிட்டு வந்தேமா அந்த குழம்பு டேஸ்ட் என்ன பண்ணி தரேன்னு நீங்க கேப்பீங்க. குடுக்கலன்னா நீங்க கோவப்படுவீங்க. அதனால நான் விஜயகாந்த் கோவம் வராத முன்னே உங்களுக்கு மதுரை மல்லி கொடுக்குறேன். சாப்பிட்டுட்டு பத்தலன்னா குழம்பு நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன். ஐயா இது பண்றதுக்கு 300 ரூபாய் போச்சு. ஆமா இது பாருங்க. அப்புறம் மசாலா கேட்டீங்க. மசாலா வந்து நம்ம கொடுக்கலன்னு கோச்சு கூடாது. இது பண்றதுக்கு தேய்க்கிறதுக்கு நான் அரைக்கிறதுக்கு வந்து 350 ரூபாய் போச்சு. ஆனா இதெல்லாம் கேட்டுறாதீங்க, விக்க முடியாதுங்க. இதெல்லாம் இது வந்து நீங்க செஞ்சுதான் சாப்பிடலாம். பட் மசாலா ஒண்ணு அரைச்சு தரேன். அதுக்கு ஐயா நீங்க கோச்சுக்காதீங்க. உங்களுக்கு நான் நல்லது செய்வேன். கண்டிப்பா ஐயா, கண்டிப்பா. ஓகே தேங்க்யூ.